வந்துட்டு இருக்காங்க, நான் பார்த்து வந்துடுறேன். வாங்க வாங்க. வணக்கம். அம்மா, நீங்க வெளியூர் போயிருந்ததா கேள்விப்பட்டேனே. ஆமா, இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அம்மா, இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவர்தான் ஆர்கே. அடியாரா ஆர்கே. வணக்கங்க. பெரிய பிசினஸ் மேன். மாசம் பூரா வெளியூர் சுத்தினாலும் உங்க ப்ரோக்ராம்னா எங்க இருந்தாலும் வந்துருவாரு. எல்லாருக்குமே தெரியுமே ஆர்கே பத்தி. உங்களுக்கு தெரியாது? அப்படியா? தலைவர் வந்துட்டாரா? வாங்க போலாம். ஒரு 5 நிமிஷத்துல வந்து வாங்க. வாங்க. பரபாய், மிஸ்டர் ஆர்கே சார், உங்களை நான் இங்க சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? என்ன சார் இது? எத்தனை தடவை என் ப்ரோக்ராம்க்கு வந்திருப்பீங்க, எத்தனை தடவை எனக்கு போன் பண்ணி பேசிருப்பீங்க. அப்பெல்லாம் நீங்க என் வீட்டுக்கு வாங்க வாங்க நான் எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பேன். அடையாருக்கும் அபிராமபுரத்துக்கும் அதான் என் வீட்டுக்கும். அப்படி என்ன சார் தூரம்? நான் இப்பதான் உங்களை முதல்ல பாக்குறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இங்க வீட்டுக்கு வர முடியும்? ஓகே, சரி ஆர்கே சார், இப்பதான் நீங்க என்ன முதல்ல நேர்ல பாக்குறீங்க. போன்ல எத்தனை தடவை பேசிருப்பீங்க. ஆமா, உங்களுக்கு சங்கீத முறைப்படி தெரியுமா? கச்சேரியில பார்த்தது, ரேடியோல கேட்டது. போன்ல பேசுற மாதிரி நேர்ல ரொம்ப அடிக்கமா பேசுறீங்க. வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் ஆர்கே பாக்கணும் ஆர்கே பாக்கணும்னு எவ்வளவு ஆசையோட இருக்காங்க தெரியுமா? வரட்டுமாவா? இன்னைக்கு நாம 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து ப்ரோக்ராம் பாக்குறோம். அது முடிஞ்சது நேரா ஒன்னா வீட்டுக்கு போறோம். ஒரு புது ராகத்தை பத்தி விடிய விடிய ஒன்னா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றோம். வாங்க. ஹலோ, நான் ஆர்கே பேசுறேன். லதா இருக்காங்களா? நைஸ். வந்தா ஆர்கே பேசுறேன்னு சொல்லுங்க. வாங்க, ஆரம்பிச்சாச்சு. வாங்க போவோம். Shut up. Nonsense. ஹலோ. ஹலோ, நான் ஆர்கே பேசுறேன். கொஞ்சம் லதா கூட பேசுறேன். லதா கண்ணு, லதா போன். ஹலோ, நான் லதா பேசுறேன். யார் பேசுறது? பாலுவா ஆர்கேவா? தெரியும், நீங்க தான் போன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். லதா, நான் சொல்ல மிஸ்டர் ஆர்கே, இது வரைக்கும் நீங்க பாராட்டி நான் கேட்டிருக்கேன். இப்ப முதல்ல நான் பாராட்டி நீங்க கேட்க போறீங்க. இல்ல லதா, நான் என்ன பொய்யான பேரை சொல்லி பொம்பளை கிட்ட பேச போன்ல ஒளியிற ஒரு பொருள். டாஷ் டாஷ் டாஷ். இந்த டாஷ நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கங்க. லதா, நான் ஷட் அப். Thank you. மாமா மக முறை பொண்ணுங்கிற உறவை விட நீ என்னோட அபிமான பாடைங்கிற உறவை தான் நான் பெருசா மதிச்சேன். அதனால்தான் அந்த உறவை நீ தூக்கி எறிஞ்சப்ப அதை பத்தி நான் கவலைப்படாம ஆர்கேங்கிற பேர்ல போன்ல புதுசா உறவை வச்சுக்கிட்டேன். நீ போன்ல பேசுறப்போ டேஷ் டேஷ் டேஷ்னு சொல்லி ஃபில் அப் பண்ணிக்க சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த காதல் காதல் காதல்ங்கிறது எனக்கு பிடிச்சது. ஒரு ஆணுக்கு பொண்ணுகிட்ட உடல் சுகம் மட்டும்தான் தேவைன்னா அவன் குறிப்பா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, அங்க போய் டேஷ் 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 இல்லையா? 1 மினிட். 5 வருஷமா நான் உன்னை பிரிஞ்சு வாழ்றேன்னா அது டெய்லி உங்ககிட்ட 5 நிமிஷம் போன்ல பேசுறேன் பாரு, அந்த மன நிறைவில் தான். அதை நீ புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காட்டி பரவாயில்லம்மா, போன வைடான்னு சொல்லிட்டியே. இனிமே நான் உனக்கு போன் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன் சொல்ல மாட்டியா? வரேன். பாத்துங்களா?